ஓகே, வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மினி கேம், அதாவது மினி ஸ்பாட்லைட் அப்படிங்கிற ஒரு டாஸ்க்கு. நம்ம ரெகுலராக வந்து இந்த மினி ஈவெண்ட் நடக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஐஸ் க்யூப் வச்சு கொண்டு வந்திருக்காங்க. ஐஸ் க்யூப் நம்ம கலெக்ட் பண்ணும்போது மெடல்ஸ் நம்ம கலெக்ட் பண்ணுவோம். மெடல்ஸ் கலெக்ட் பண்ணுவோம், நமக்கு ஒரு சில ரிவார்ட்ஸ்லாம் கிடைக்கும். ஸோ இதில் வந்து மினி ஈவெண்ட் பாஸ் வாங்கினோம்னா அது எவ்வளோ வருதுன்னா ₹269 வருது நம்ம ஒரு காசுக்கு. ஸோ அப்படி பண்ணோம்னா போனஸாக 250 ஐஸ் க்யூப்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நம்மளுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 2200 மேலே ஒரு மெடல்ஸ் கிடைக்கும். ஆனால் வந்து ஃபஸ்ட்டு நம்ம இதில் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நான். இதில் ஃபஸ்ட்டு நம்ம வந்து 400 ஐஸ் க்யூப், ஃபஸ்ட்டு ஒரு 200 ஐஸ் க்யூப் எடுத்தோம்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 6 டேஸ்க்கு வந்து பார்த்தோன்னா இந்த வால் பிரேக்கர் 6 டேஸ்க்கு ஆன் ஆகிடும். சூப்பர் வால் பிரேக்கர், ஓகேங்களா. ஸோ அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்டர் 400 எடுத்தோம்னா கிளான் கேஸ்டில், 600 எடுத்தோம்னா 110 45 லட்சம் கோல்டு கிடைக்கும். அப்புறம் வந்து ஒரு கிளான் கேஸ்டில் 800 எடுத்தோம்னா, அப்புறம் 1000 எடுத்தோம்னா 45 லட்சம் எலெக்சர் கிடைக்கும். அப்புறம் 1200 டார்க் எலெக்சர் இருக்கும். அடுத்து வந்து 37,500 டார்க் எலெக்சர், மறுபடியும் 45 லட்சம், மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா கிளான் கேஸ்டில் மறுபடியும் 45 லட்சம், அப்புறம் 37,500, 45 லட்சம், கிளான் கேஸ்டில் 45 லட்சம், 75,000, கடைசியில் வந்து 550 சூப்பர் மெடல் கிடைக்கும். ஸோ இது இல்லாமல் நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு 400 சூப்பர் மெடல்ஸை நீங்கள் வந்து இதில் வந்து கலெக்ட் பண்ணி எடுக்கலாம். 400 இல்லாட்டி 350 சம்திங் அதேமாரி வரும். ஸோ டோட்டல் 900 அந்தமாரி கிட்டத்தட்ட வரும். நம்ம அதில் வந்து நம்ம என்ன இதில் எதுவும் பர்ச்சேஸ் பண்ண முடியாது. என்ன பர்ச்சேஸ் பண்ணலாம்? இந்த கோப்ளின் கிங்கு, ஓகேங்களா, அந்த ட்ரிபிள் ஸ்டாச்சு, அப்படி இல்லாட்டி வந்து பார்த்திங்கன்னா டெக்கரேட்டட் ட்ராகன் ஸ்டாச்சு, அதில் இருந்தோன்னா இதில் எப்பிக்கு ஜங்கிள் சினாரியோ இதெல்லாம் நம்ம வந்து வாங்க முடியாது. இதுதான் எப்பிக் ஜங்கிள் சினாரியாமா, பார்த்துக்கோங்க இது எப்படி இருக்குன்ட்டு. ஆனால் இதை நம்ம வாங்க முடியாது. இது வந்து ஃப்ரீ டு பிளேயரில் வாங்க முடியாது, பே டு பிளேயர் தான் வாங்க முடியும். இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்னோ டே எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ செம்மையாக இருக்குல்ல ஸ்னோ டே, சூப்பராக இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது ஐஸ் கிங்கோட ஸ்கின்னு பாருங்கள், சூப்பராக இருக்கு பாருங்கள். ஸோ இதெல்லாம் நம்ம பே பண்ணி ₹259 பே பண்ணால் வாங்கலாம். பட் ஆனால் பிக்சல் கோயின் எனக்கு அந்தளவுக்கு பெருசாக பிடிக்கலங்க, ஸ்லோவாக இருக்குது. அதுமாதிரி பிக்சல் வார்டனும் ஐ டோன்ட் லைக் திட், என்னமோ மாரி இருக்குது. நம்ம கேம் வந்து இது விளையாடணும்ல, அந்தமாரி கேம் இருக்குது. இதுவுமே சூப்பராக இருக்கலாம். பட் ஆனால் இவனில் வந்து கண் மறைச்சிருது டக்குன்னு. ஸோ அது எனக்கு பிடிக்கல. ஸோ அதனால் டார்க் ஏஜ் சாம்பியன் இவனோட ஸ்கின்னு எனக்கு பிடிக்கல. அடுத்தது வேணும்னா ரன் ஆஃப் கோல்டு, ரன் ஆஃப் எலெக்சர், ரிசோர்ஸ் போர்ஷனு, நம்ம ரிசோர்ஸ் போர்ஷன் இது நம்மளுக்கு தேவையில்லை, இருந்தாலும் வேணும்னா வாங்கிக்கலாம். சூப்பர் போர்ஷனு, ஸோ வால்ட்ரிங்கு, ஷோவல் ஆஃப் இது வாங்க முடியாது, அப்டக்கிள்ஸு, ரிசர்ச் போர்ஷனு வாங்கலாம். இது ஒரு 3 வாங்கி போடலாம். அப்படியே எலெக்சர் கோல்டு, டார்க் எலெக்சர். ஸோ இதுதான், இது ஒன்றும் பெருசாக இருக்காது. ஸோ நீங்கள் இது கேமிங் ரஸ்கில் அவருடைய யூடியூப் வீடியோவில் போய் பார்த்தீங்கன்னா கூட இது எதுக்கு கொண்டு வந்தாங்க அப்படிங்கிற மாதிரி தான் பேசியிருப்பார். ஓகே, எனிவே நமக்கு வந்து இந்த கிளான் கேஷுவல் கேக்லாம் கிடைக்கிது இல்லையா, ஸோ அது வரைக்கும் பெஸ்ட்லாம் நம்ம கூட கன்வின்ஸாக அடிச்சுக்கிட்டே இருக்கலாம். வால்லாம் அப்கிரேட் பண்ணோம்னா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ இந்த மினி ஸ்பாட்லைட் ஈவெண்ட் வந்து பார்த்திங்கன்னா இது ஜஸ்ட்டு வந்து என்னென்னா மல்டிப்ளேயர் பேட்டில் மூலமாக எர்ன் பண்ணலாம். நீங்கள் வந்து அட்டாக் போக போக உங்களுக்கு கிடைக்கும். அப்படி இல்லாட்டி நீங்கள் இங்கே கலெக்ட் பண்ண இதாகவே தானாகவே வரும். ஸோ அப்படி நீங்கள் ஐஸ் க்யூப்ஸ் கலெக்ட் பண்ண உங்களுக்கு கிடைக்கும், ஓகேங்களா. ஸோ அடுத்தது கிளான் கேம்ஸு ஸ்டார்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1 day 15 ஹவர்ஸில் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதனுடைய ரிவார்ட்ஸ் பாயிண்ட்ஸ்லாம் என்னென்னு நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய்.